72வது பிறந்த நாள். இன்னைக்கு 72 டாட்டூஸ். நீங்க எல்லாரும் வந்து கழகத்தை சேர்ந்த அனைவருக்கும் டாட்டூ போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே எனக்கு வந்து மகிழ்ச்சி. உங்கள் அனைவரு பேருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் பார்க்குறேன் எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க. நீங்க எல்லாரும் வெரி வெரி பிரைட் ஃபியூச்சரோட இன்னும் வாழ்க்கையில மேலும் வளர்ந்து சிறந்த ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் ஒரு டெடிகேட்டடா அந்த இடத்துல நீங்க வந்து டாட்டூ போடும்போது உண்மையிலேயே எனக்கு வந்து மனசை வந்து தொட்டுச்சு. ஏன்னா அது வந்து டாட்டூ அப்படிங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது. நம்ம ரத்தத்தோடு நம் உடம்போடு நாம் இறுதியாக போய் சேரும் வரை அந்த டாட்டூ நம்ம கூடயே இருக்க போறே ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை கேப்டனுடைய குடும்பத்தை இன்னைக்கு அத்தனை பேருக்கு நீங்க பதிய வச்சிருக்கீங்க. ஸோ நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக நாங்கள் கருதுகிறோம். எனவே தலைமை கழகத்திற்கு வந்து டாட்டூ அணிவித்த அனைத்து பேருக்குமே தலைமை கழகத்தின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, கேப்டன் எப்பயுமே சொல்றதுதான் தமிழன் என்று சொல்லனா தலை நிமிர்ந்து நில்லனா கூறி அனைத்து இளைஞர்களுக்கும் கேப்டனுடைய கோட்பாடாக என்றதை செய்வோம் இல்லாதவர்கள் என்று கூறி, நாளைக்கு கேப்டனுடைய 72வது வறுமை ஒழிப்பு தினம் சென்னை மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கிராமங்கள் வரைக்கும் நாம வந்து கொண்டாட இருக்கிறோம். அன்னதானத்தையே இன்னைக்கு மிக மிக முக்கியமாக கேப்டன் கொண்டு வந்திருக்காரு. அந்த பசி அப்படின்றது யாருக்கும் இருக்கக்கூடாது. வறுமை ஒழிப்பு தினம் பசியே இல்லாத ஒரு தமிழ்நாடாக வல்லரசு நாடாக கொண்டு வரணுங்கிற அவரோட கனவு லட்சியத்திற்கு நீங்க எல்லாரும் ஒரு சப்போர்ட்டா இன்னைக்கு இருந்திருக்கீங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. எனவே நாளைக்கு நீங்க எல்லாரும் கேப்டன் பர்த்டே அன்னைக்கு வரணும்னு சொல்லி நான் உங்களை எல்லாரையும் நாளைக்கு இன்வைட் பண்றேன். நிச்சயமாக எங்களோட நீங்க கலந்துருக்கீங்க. நாளைக்கு கேப்டனுடைய முழு உருவ சிலையும் மார்பளவு சிலையும் நாம வந்து திறக்க இருக்கிறோம் கேப்டனுடைய ஆலயத்தில். அதனால நீங்க எல்லாரும் வரணும், கலந்துக்கணும். நிறைய நலத்திட்ட உதவிகள் நாளைக்கு நடக்க இருக்கிறது. பாட்டு கச்சேரி இருக்கும். அதனால நீங்க வந்து உங்களால் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ நீங்களும் கேப்டனுடைய பிறந்தனால எங்களோட கலந்துக்கிட்டா அது ஒரு சந்தோஷமான மொமெண்டா இருக்கும் என்று கூறி, நம்ம கூட கேப்டன் இல்லை அப்படின்னாலும் இங்க காற்றாக நம்மளோட தான் தெய்வமாக நமக்குள்ளதான் இருக்கிறார். அவர் எங்கேயும் போகல. இவ்வளவு நாள் மனிதராக இருந்தார், இப்ப தெய்வமாக இருக்கிறார். எனவே நிச்சயமாக நம்மளோட இருக்கார் என்ற உணர்வோட அந்த பிறந்த நாளை மக்களுக்காக, ஏழைகளுக்காக, வறுமை ஒழிப்பு தினமாக நாம கொண்டாட இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவரிடமிருந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த அவார்டு, இந்த மெடல்ஸ், சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நம்ம தர இருக்கிறோம். எனவே நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். ஏன்னா இங்க வந்தா சாப்பிட்டு போகணும். நம்ம எப்பவுமே நம்மளது ஃபாலோ பண்ணுவோம். எனவே உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க விவசாய பங்கேற்பாளராக கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ஒரு டாக்டர் சொல்லிக் கொடுத்து நீங்க எல்லாம் இந்த விவசாயத்தை கலந்து நான் உங்களோட நான் அதிகமாக சந்தோஷப்படுறேன். அதுலேயும் ஒரு பெரிய ரொம்ப சிறந்ததான எதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தலைவர் அதில் பேர் சொல்லணும் விரும்பல எவ்வளோ தலைவரோட அந்த டாக்டர் வந்துருக்காங்க. நான் டாக்டர் இன்னும் மிஷின் வச்சுருக்கேன். வருவாங்க, டாக்டர் போடுவாங்க, அங்கே போய் அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அதே அமௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அடுத்த கட்சிக்கு போகிறாங்க, முன்னே சீக்கிரம் ஆனால் யோசனை வருது. ஆனால் கேப்டன் வந்து
அறிவிப்பை சொல்லி எப்படியாவது வாங்கணும். அதுவும் கேமரா பொருள் முன்னாடி கிடைக்கிறது சாதாரண செய்கிறது. அவங்க எல்லாருக்கும் அவங்க தேங்க்ஸ் தெரிவிக்கணும். இந்த தேர்வு இன்னைக்கும் பண்ணலாம். அது பெருசு இல்லை. கேமரா பண்ணலாம் முன்னாடி நம்ம பண்ணது சிறப்பாக இருக்கு. அதனால மீண்டும் டிஆர்எஸ் பிரபாகரன் மாவட்ட செயலாளர், மத்திய சங்க மேற்கு மாவட்ட செயலாளர், அவருக்கு சொன்ன வில்லுவாக்கு செயலாளர் நாகராஜன் அவர்களை பிறந்த நாளை முன்னிட்டு இந்த தலைவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உலக சாதனை எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அதிகாரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணன் தலைவர் இயற்கை அவர்களுக்கும் அண்ணன் பாதுகாப்பு அவர்கள் கலந்த மாணவர்கள் தெரிவித்துள்ளேன். முழுக்க இந்த 30 பேர் நன்றி எல்லாமே அங்கீகாரம் செய்யணும். ஏன்னா எத்தனையோ நிகழ்ச்சிகள் கேட்டதெல்லாம் அன்னி தலைமையில் பண்ணுறது அனுப்பமானாங்க. கேப்டன் ஒரு பேர் சொன்னால் போதும், அன்னி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை கலந்துப்பாங்க, அதை நடந்து வருவாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியில் பண்ணோம். அன்னிக்கு உடனே கேட்டார் ஒவ்வொரு நிர்வாகத்தினுடைய அந்த அன்னி சொன்னாங்க தலைவரோட கருத்து பணத்தை சிறப்பாக இது பண்ணாங்க. அதனால இதை செய்து கொடுத்தாங்க. எப்போலாம் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சி தலைவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் ஒரு வரலாற்று பரிசீலப்பட்ட தலைவர்களாக தலைவரோட பிறந்த நாளை நடைபெறுகிறது. அது முன்னிட்டு இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எத்தனை ப்ரோக்ராம் இருக்கு. அது போயிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய மேற்கு மாவட்டத்திற்கு வாய்ப்பளித்த நம்முடைய கலைஞர் அணியாளர்களுக்கு என்னுடைய நினைவு தெரிவிக்கிறது. இந்த ஒரு ஐடியா கொடுத்த என்னுடைய விரிவாக்க பகுதியில் செயலாளர் மேற்கு செயலாளர் அன்பு சகோதரர் கே நாகராஜ் அவர்களுக்கும் விரிவாக்க மேற்கு பகுதியில் செயலாளர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். அடுத்தபடியாக இந்த பேப்பர் போடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறந்த பேப்பர் கலைஞர்களை தெரிஞ்சிருக்காங்க. அதை களம் வேண்டுவதற்காக அதை நிறுவனத்திற்காக நிர்வாகிகள் அமைப்புவாங்க. அதை நம்முடைய கழக பொதுச்செயலாளர் இருக்கிறாங்களா அனைவருக்கும் அவார்ட் மற்றும் ஜமீன் தரப்படும். அனைவரும் பொறுமையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திருக்கிறோம். ஸோ நம்ம இந்த போர்ட்ரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது டேட்டூவில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பர்ஃபெக்டாக வந்தால் மட்டும்தான் அந்த டேட்டூவே நீங்கள் கொடுக்குற அழகே இருக்கும். கரெக்டா? ஸோ நம்மளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு யார் வந்து சொல்றது அப்படின்றது. அந்த அளவுக்கு எல்லாரும் பர்ஃபெக்ஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன். பிகாஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு வின்னர் தான். கரெக்டா? எல்லாருமே வின்னர் தானே? ஆல் ஆர் அலவன்ஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அந்த 3 மெம்பர்ஸ் வந்து நான் இப்போ அனௌன்ஸ் பண்றேன். 3rd, 2nd and 1st பெஸ்ட் tattoo realism portrait. 3rd prize goes to Sudha Tattoo Studio, Sriperumbudur. Sudha Tattoo Studio, Sriperumbudur. Congratulations, ma'am. Why? And second prize goes to A. Sasikumar, Pulingo Tattoo Studio, Coimbatore. Sasikumar, Pulingo Tattoo Studio, Coimbatore. Congratulations, sir.
Latin Tattoo Studio, Nagarkol. Congratulations, sir. So, இப்போ நம்ம கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா best tattoo realism and இப்போ best portrait and third prize goes to K. Selvam Ugum's Tattoo School.
Next, R. Nixon. K. Selva. இல்லை அங்கே இருக்கட்டும் அங்கே இருக்கும் வாங்கி R. Nixon. இதான் கரெக்டாக K. இருக்கும் Selva. படத்துக்கு எங்கே வாங்கி